சிறுகதை. உதவியும் உண்மையான பலமும். ஒரு பெரிய காட்டில் கம்பீரன் என்ற யானையும் சின்னவன் என்ற ஒரு முயலும் நண்பர்களாக இருந்தனர். கம்பீரன் எப்போதும் தனது பெரிய உருவத்தை பார்த்து பெருமைப்படும். இந்த காட்டில் நான் தான் பலசாலி, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று அடிக்கடி சொல்லும். ஒரு நாள் இருவரும் ஒரு ஆற்றின் ஓரம் நடந்து சென்றனர். ஆற்றின் நடுவில் இருந்த ஒரு சிறிய மணல் திட்டில் மிகவும் ஆழமான மற்றும் சுவையான பழங்கள் கொண்ட ஒரு மரம் இருந்தது. கம்பீரன் சொன்னது, பாரு சின்னவா, என் பழத்தை பார். நான் ஆற்றில் இறங்கி அந்த பழங்களை பறித்து வருகின்றேன். ஆனால் ஆற்றில் நீர் அதிகமாக இருந்ததால் பலசாலி யானையால் கூட அந்த பழங்கள் இருந்த உயரமான கிளைகளை தொட முடியவில்லை. யானை தோல்வியுடன் கரை திரும்பியது. நண்பா, என் முதுகில் ஏறிக்கொள் என்று யானை சொல்ல முயல் மறுத்தது. வேண்டாம் நண்பா, நான் உன் தலையில் அமர்ந்து கொள்கின்றேன், நீ ஆற்றில் நட என்றது முயல். யானை ஆற்றில் நடக்க முயல் அதன் தலையில் ஏறிக்கொண்டது. மரம் இருந்த இடத்தை அடைந்ததும் சிறிய முயல் லாவகமாக மரத்தின் மெல்லிய கிளைகளில் ஏறி நிறைய பழங்களை பறித்து யானையின் துதிக்கையில் கொடுத்தது. இருவரும் கரைக்கு வந்து பழங்களை சமமாக பகிர்ந்து உண்டனர். யானை இப்போது புரிந்து கொண்டது. உருவம் பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமையுண்டு. ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் போதுதான் எதையும் சாதிக்க முடியும். கதையின் நீதி, உருவத்தைக் கண்டு யாரையும் எடை போடாதே, கூட்டு முயற்சியே வெற்றியை தரும்.